உருளைக்கிழங்கு பொதுவாக நம்ம இவ்வளோ பெருசாக போட மாட்டோம்லங்க. எங்கள் அம்மா வீட்டில் இவ்வளோ தாங்க பெருசாக போடுவாங்க. இதை விட கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். காய்கறியுமே அதுமாரி குழம்புக்கு அது மாதிரிலாம் காய் வந்து பெருசு பெருசாக தான் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் பெருசாக தான் பீஸ் போட்டு சாம்பாருங்க. அதாவது கேரட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குது. அடுத்தது முள்ளங்கி இந்த எல்லாமே போட்டு வதக்கி தாளித்து விட்டு மசால் பொடியும் போட்டு அதாவது சாம்பாருக்குரிய பருப்பையும் ஊற்றி வச்சுங்க. இப்போ சாம்பார்லாம் உங்களுக்கு வைக்க தெரியும். நான் எப்படி வேக வைப்பேன், எப்படி வதக்குவேன் எல்லாமே தெரியும் இல்லையா? இதைப்படி போட்டுட்டு அந்த பருப்பை ஏன் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கிட்டேன்னா, இப்போ எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து கொஞ்சம் நான் சொல்லுவேங்க, சாம்பார் வைக்கும்போதே அதில் மேலால் உள்ள தண்ணி சாம்பார் அவருக்கு பிடிக்கும்னு சொல்ல இல்லையா? அந்த மாங்காவும் போட்டேங்க. இந்த மாங்காய் வந்து இந்த கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கொட்டைக்கு 2 பக்கம் உள்ளது கன்னம்னு சொல்லுவோம். அந்த கன்னம் பகுதியையும் சைடில் உள்ள பகுதியை எடுத்துகிட்டு அந்த நடுவில் உள்ள அந்த விதை பகுதியை மட்டும் வெட்டி நான் விதையை எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன் சாம்பாரில். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அவருக்கு வந்து பருப்பு வந்து போட்டு சாப்பிட பிடிக்குங்க. அதாவது உப்பு பருப்பு, உப்பு மட்டும் போட்டிருந்தா போதும், தாளித்து கொட்டணும் கூட அவசியம் இல்லை. அந்த மாதிரி அதுக்கு உப்பு பருப்புன்னு சொல்லுவோம். அந்த உப்பு பருப்பு போட்டு முதல் சாப்பிட்டுட்டு நான் அப்புறம் சாம்பார் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சாப்பாடு போட்டு அதுக்கு நெய் போட்டுட்டேன். அந்த பருப்புக்கு உப்பு போட்டு நெய் போட்டு உருளைக்கிழங்கு வச்சுட்டேன். குழம்பும் ஓரளவு நிப்பாட்டுற நிலமை தாங்க. அப்போ இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு தயிர் ரசம் இதை போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாங்காய்